நைட்டு 2 மணிக்கு சுட சுட இட்லியும் கெட்டி சட்னி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க. நைட்டு 2 மணி ரொம்ப பசி வேற. என்னதான் இருக்குன்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். மாவு இருந்துச்சு. சரி சுட சுட ஒரு இட்லியை போட்டுடலான்னு கிளம்பிட்டேன். இட்லி குண்டா ரெடியாக இருக்குது. இட்லி ஊற்றுனா ஃபினிஷ். மக்களே இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே சட்னிக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. நைட்டு மிக்ஸி போட முடியாது. அதனால் நான் அதை ஆட்டுக்கல்ல ஆட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான குவான்டிட்டி தான். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. நம்ம வெற்றிகரமாக சட்னி ஆட்டி முடிச்சிட்டோம். என்ன தான் நம்ம ஆட்டி முடித்தோம், இதுக்கான ஃபைனல் டேஸ்ட் தரதே அந்த கருவேப்பிலை தான். வாங்க போய் கருவேப்பிலை தாளித்து போடுவோம். நம்ம சட்னியில் போடுறப்ப அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் செடியிலேருந்து அப்படியே பொரிச்சிட்டு போகலான்னு வந்துட்டேன். வாங்க கொஞ்சம் பொரிச்சிட்டு போவோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த பொரிச்ச கருவேப்பிலை எண்ணெயில் போட போகிறோம். அப்படியே பொரிச்சு வரும். பார்க்கவே அற்புதமாக இருக்க போகிறது. இந்த தாளிச்சு கருவேப்பிலை இப்போ நம்ம கெட்டி சட்னியில் சேர்க்க போகிறோம். டேன் 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 டேன். ஊற்றி வச்ச இட்லியை ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்ட்டு. டேன் 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 டேன். இட்லியை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அந்த கெட்டி சட்னியை ஊற்றி இட்லியை ஒரு பொடி பிடிக்க வேண்டியதான். மக்களே டேஸ்ட்டு மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த மிக்சியில் ஆட்டுற சட்னியை விட இந்த கல்லில் ஆட்டுற சட்னி எப்போவுமே டேஸ்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அது ஏன்னே தெரில. யார் வீட்டிலலாம் ஆட்டுக்கல் இருக்குது, அதில் ஆட்டி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நான் இது வரைக்கும் ஆட்டுக்கல்லில் ஆட்டி சாப்பிட்டதே இல்லைன்னா நீங்களாம் பாவம் பண்ணிட்டீங்க. உடனே போய் உங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்கல் வாங்கி வச்சு அதில் ஆட்டி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். போகிறதுக்கு முன்னாடி வேற என்ன கேட்க போகிறேன், மறக்காமல் ஒரு ஃபாலோ போட்டு போங்க.